வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம சந்திப்பிழையை நீக்குதல் அதை தான் பார்க்க போகிறோம். சந்திப்பிழையற்ற தொடர் எது? மனத்தை திருத்த முடியாது, மனத்தை திருத்த முடியாது, வேலைக்கு கூலி, தாயை போற்று. இதில் சந்திப்பிழை இல்லாத தொடர்னால் மனத்தை திருத்த முடியாது, ஏதான் கரெக்டு. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர் எது? வாழைப்பழம் சுவையாக உள்ளது, வாழைப்பழம் சுவையாக உள்ளது, வாழைப்பழத்தின் சுவையே சுவையாக உள்ளது, வாழைப்பழம் சுவையாக உள்ளது. ஆன்சர் ஏதான் சரி, வாழைப்பழம் சுவையாக உள்ளது. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர் கண்டு வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்க. பச்சை பட்ட எடை அணிந்து நின்றால் கழனி பெண்ணால், பச்சை பட்டாடை அணிந்து நின்றால் கழனி பெண்ணால், பச்சை பட்டாடை அணிந்து நின்றால் கழனி பெண்ணால், பச்சை பட்டாடை அணிந்து நின்றால் கழனி பெண்ணால். இதில் ஆன்சர் சி தான் சந்திப்பிழை இல்லாத தொடர். பச்சை பட்டாடை அணிந்து நின்றால் கழனி பெண்ணால். அடுத்து பிழை திருத்தம். சந்திப்பிழையை நீக்குக. தலைவி தலைவனோடு சென்றால், தலைவி தலைவனோடு சென்றால், தலைவி தலைவனோடு சென்றால், தலைவி தலைவன் சென்றாள். இதில் தலைவி தலைவனோடு சென்றாள் அப்படின்றது தான் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சந்தி பிழையை நீக்குக. தண்டு கீரையை பறித்தேன், தண்டு கீரையை பறித்தேன், தண்டு கீரையை பறித்தேன், தண்டு கீரையை பறித்தேன். இதில் பிழை இல்லாததுன்னா டி தான், தண்டு கீரையை பறித்தேன். அடுத்து சந்தி பிழையை நீக்கி எழுதுக. அங்கே செல்லும்படி தந்தை கூறினார், அங்கே செல்லும்படி தந்தை கூறினார், அங்கே செல்லும்படி தந்தை கூறினார், அங்கே செல்லும்படி தந்தை கூறினார். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டு, அங்கே செல்லும்படி தந்தை கூறினார். அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழை இல்லாத தொடர். 4 மணிக்கு தேர்வுக்காக படித்தேன், 4 மணிக்கு தேர்வுக்காக படித்தேன், 4 மணிக்கு தேர்வுக்காக படித்தேன், 4 மணிக்கு தேர்வுக்காக படித்தேன். இதில் கரெக்டான ஆன்சர் 4 மணிக்கு தேர்வுக்காக படித்தேன், பி தான் கரெக்டு. அடுத்து பிடித்த கதையை படித்த பின் சுருக்கி சொன்னான். இதில் உள்ள சந்திப்பிழையை நீக்கி சரியான வாக்கியம் தேர்வு செய்க. பிடித்த கதையை படித்த பின் சுருக்கி சொன்னான், பிடித்த கதையை படித்த பின் சுருக்கி சொன்னான், பிடித்த கதையை படித்த பின் சுருக்கி சொன்னான். இதே தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டு, பிடித்த கதையை படித்த பின் சுருக்கி சொன்னான். அடுத்து நாட்டுப்பற்றை குழந்தைகளுக்கு புகட்ட பாரதியின் பாடல்கள் உதவும். இதில் தேவையான இடங்களில் வல்லின மெய்களையிட்டு சரியான விடை தேர்க. நாட்டுப்பற்றை குழந்தைகளுக்கு புகட்ட பாரதியின் பாடல்கள் உதவும். நாட்டுப்பற்றை குழந்தைகளுக்கு புகட்ட பாரதியின் பாடல்கள் உதவும். நாட்டுப்பற்றை குழந்தைகளுக்கு புகட்ட பாரதியின் பாடல்கள் உதவும். சி தான் கரெக்டான ஆன்சர் இங்கே. அடுத்து சந்திப்பிழையை நீக்குதல். தேவையற்ற இடங்களில் வல்லின மெய்களை நீக்கி எழுதப்பட்ட தொடரை குறிப்பிடுக. அடுத்து அவன் எழுதிய கட்டுரையை தொடர்ந்து பத்திரிகையில் வெளிவந்தது. அவன் எழுதிய கட்டுரை தொடர்ந்து பத்திரிகையில் வெளிவந்தது. பி தான் கரெக்ட், அதுதான் எல்லாமே வந்திருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். ஏன்னா அவன் எழுதிய இங்கே இக்கு வந்திருக்கு, ஸோ அங்கே இங்கு வரக்கூடாது. ஸோ அவன் எழுதிய கட்டுரை தொடர்ந்து பத்திரிகையில் வெளிவந்தது, பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.